என்ன துணி தைச்சு வச்சிருக்கிற நீ எல்லாம் ஒரு டெய்லரா அப்படின்னு சொல்லி சிலர்லாம் வந்து தூக்கி மூஞ்சில வீசிட்டு போவாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஒரு கோவம் வருங்க. வேற எந்த டைம்லயும் வராது, எத்தனை குறை சொன்னாலும் வராது. ஆனா நம்ம தச்சு நம்மளோட உழைப்பு வேலை செஞ்சிருப்போம், அதுல தப்பே இருக்கட்டும், கொண்டு வந்து மூஞ்சில் அடிக்கிற மாதிரி தூக்கி வீசுவாங்க பார்த்தீங்களா துணியை. அப்போ வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கோவம் தான் வருங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு ஃபாலோவர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அக்கா எனக்கு ஒரு கஸ்டமருக்கு நேர் கட்டிங்க்கு நான் கிராஸ் கட்டிங் போட்டுட்டேன், அவங்க வந்து சொல்லியிருக்கலாம், ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்ப என்னை மூஞ்சியில் தூக்கி போட்டு என்ன துணி தைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்தது வந்து எனக்கு அவங்க ஆல்டர் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாலும் வேற எது சொன்னாலும் வந்து அவங்க கேட்கல. அப்போ போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தாங்க, இல்லைங்க உங்க துணியை நான் தைக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன், இது தப்பா சரியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல, நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க. ஏன்னா எனக்கும் ஆரம்பத்துல இந்த விஷயமெல்லாம் நடக்கலைன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் கடை ஆரம்பிச்சப்ப எனக்கு இந்த அனுபவம் இருக்குது. ஒருத்தங்களுக்கு பேண்ட் வந்து கேதரிங் பேண்ட் தைச்சு அது தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு வேற டாப் எல்லாம் ஓகே, ஆனா அந்த பேண்ட்ல இருக்கிற மிஸ்டேக்காக எனக்கு பேண்ட் கண்டிப்பா எனக்கு ஒரு ஃபுல் செட்டு ட்ரெஸ் வேணும் அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலா அந்த தைச்சு கொடுத்த ட்ரெஸ்ஸையும் அவங்க கொடுக்கல, அதையும் அவங்க வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு புது செட்டு ட்ரெஸ் நீங்க எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வாங்கிட்டாங்க. அந்த ட்ரெஸ்ஸுக்கான காசும் அவங்க கொடுக்கவே இல்லை. ஆனா அந்த இடத்துல இதுல எதை பத்தியும் நான் யோசிக்கவே முடியல. கடை ஆரம்பிச்ச புதுசு இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்படி வந்து கேட்குறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போதைக்கு அவங்க சமாதானமா போனா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட் மட்டும்தாங்க இருக்கும். இதை ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, உங்களுக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு கஸ்டமர் வந்து எல்லாத்துக்குமே தப்பு வரவே வராதுன்னு சொல்ல முடியாதுங்க. இது என்னங்க ஜெராக்ஸ் மிஷினா, நம்ம வச்சு அப்படியே அச்சு அசலா எடுத்து கொடுக்கறதுக்கு சில டைம் சில ஆல்ரெடி ஏதாவது ஒரு காரணங்களால வரத்தான் செய்யும். சில வேலைக்கெல்லாம் நம்ம சரி செஞ்சு கொடுக்க முடியும். இதே நான் வந்து கேதரிங் பேண்ட்டு தப்பா தச்சாச்சு, அந்த இடத்துல அந்த பேண்ட்டை ரெடி பண்ணி தர முடியுமா? கண்டிப்பா ரெடி பண்ணி தர முடியாது. அதே மாதிரி அந்த சப்ஸ்கிரைபர் அனுப்பியிருந்தாங்க இல்லையா, நான் வந்து நேர் கட்டிங்க்கு கிராஸ் கட்டிங் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அதை எப்படி அவங்க ரெடி பண்ணி தருவாங்க? கிளாத்தில் அவங்க கிராஸ் கட்டிங் வெட்டியிருப்பாங்க, நீ அதை எப்படி நேர் கட்டிங்காக ஆக்க முடியும்? அப்போ அந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கஸ்டமர் கோவம் இன்னும் அப்படி இருக்கும்போது கஸ்டமர் வந்து தூக்கி போட்டாங்கன்னா கண்டிப்பாக கோவம் வரத்தான் செய்யும். ஆனால் அவங்களோட துணி அவங்க கோவிச்சுக்கிறப்ப நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஒன்று நம்ம அந்த இடத்துக்கு அந்த துணிக்கான என்ன நட்டமோ அதை நாம தான் ஏற்றுக்க முடியும், வேற வழியே இல்லைங்க. ஏன்னா அது கஸ்டமர் ஒத்துக்க மாட்டாங்க, எனக்கு அதுனா அதுதான் வேணும் அப்படிங்கிற கஸ்டமர் நிறைய இருக்கிறாங்க. சிலரெல்லாம் பெரிய தப்பே பண்ணியிருந்தா கூட பரவாயில்லப்பா இது ஓகே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் எனக்கு வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிற கஸ்டமரும் இருக்கிறாங்க. எல்லாரெல்லாம் கிடையாதுங்க. சிலரெல்லாம் சின்ன குறை தான் இருக்கும், அதை பெருசு பண்ணி பேசி அந்த ஸ்டிச்சிங் சார்ஜை காமிப்பாங்க, அப்படி கஸ்டமரும் இருக்காங்க. நமக்கு தெரியும் இல்லையா, நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் நமக்கும் தெரியாது, ஆனா நமக்கு இப்ப தெரியும் யாரு எப்ப என்ன பேசுவாங்க, எதுக்காக பேசுறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நமக்கும் இப்போ எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நாம இதுல எத்தனை நாளா இருக்கிறோம், எத்தனை பேர்த்து பார்த்துட்டே இருக்கிறோம், அவங்க யார் அப்படிங்கிறத நமக்கு தெரியுமல்ல, எதுக்காக அவங்க ஆல்டர்ன்னு சொல்லி பேசுறாங்கன்னு தெரியுமல்ல. பெரிய தப்பு அப்படிங்கும்போது கண்டிப்பா நட்டத்தை நம்ம தாங்க ஏத்துக்கணும். ஆனா கஸ்டமர்ஸும் அப்படிதான். நீங்க வந்து வாங்க திட்டுங்க எல்லாமே பண்ணுங்க, வேணான்னு சொல்ல, ஆனா நாங்க தைச்ச துணி வந்து தப்பாவே இருக்கட்டும் அதை வந்து தூக்கி எறிகிறீங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு அந்த இடத்துல ரொம்ப கஷ்டமாகவும் எங்களுக்கு கோவமும் தான் எங்களுக்கும் வருங்க. ஏன்னா நாங்க தைச்சு அது வந்து உட்காந்து அது நாங்க பார்த்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையுமே உண்மையாலுமே எல்லா டெய்லர்ஸுமே அப்படிதான் இருப்பாங்க. என்ன அப்படின்னா அவங்க தைக்கிற ஒவ்வொரு துணியும் அவங்களுக்கு தைச்சா எப்படி இருக்கும் அப்படிதான் பார்த்து தைப்பாங்களோ தவிர ஏதோ தானோன்னு யாருமே எதுக்காகவும் தைக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு சில காரணங்களால தெரியாம ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல கண்டிப்பா இந்த மாதிரி மிஸ்டேக் வரத்தாங்க செய்து, வரலைன்னுலாம் சொல்லவே முடியாது. அதுக்கான என்ன நம்ம பண்ணணுமோ அதே அவங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி நீங்க நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த வீடியோவை, நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. தெரியாம நாங்க பண்ணிட்டோம்னா உங்களுக்கு புது பிளவுஸ் எடுத்து கொடுக்க சொல்லுங்க, அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. அதையே நீங்க ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொன்னீங்கனால அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை அதுக்கு ஏதாவது அமௌண்ட் கேட்டீங்கன்னா அதுவும் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் சிலரெல்லாம் பண்றீங்க. ஒரு பொண்ணு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பட்டு சாரியில வந்து பிளவுஸ்ன்னு நினைச்சு உள்ள கட் பண்ணிட்டேன், அந்த சாரி ஏதோ 10,000மோ 11,000மோ சொன்னாங்க, எனக்கு அந்த சாரியே தான் வேணும்னு சொல்றாங்க. அவங்க ஏன்
அதில் இன்னொன்று என்ன இதுனா, அந்த சாரீ அவங்களுக்கு எடுத்துகிட்டு வரும்போதே அந்த அன்றைக்கே அந்த சாரியை அவங்களுக்கு பிடிக்கலையா. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த சாரீ கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்குது, பிடிக்காத மாதிரி இருக்குதுன்னு கன்ஃபியூஸ்லேயே இருந்தாங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வெட்டிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓகேன்னு வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க முடியாது, இந்த ப்ளவுஸ் நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா. அதனால ஏதோ ஒரு சின்ன தப்பு வர்றதுக்காக அவங்க 10,000 ஒரு மிஸ்டேக் வந்துருச்சு அப்படிங்கும்போது அவங்க 10,000 12,000 கொடுக்கறது அப்படிங்கும்போது அவங்களுக்கும் அது சிரமமாக தான் இருக்கு. ஆனால் அந்த டெய்லர் வந்து அவங்களுக்கு அந்த சாரீ என்ன ரேட்டோ அதை நான் எடுத்து கொடுத்துட்றேன், அந்த பில்லு கொடுங்கன்னு கேட்டால் அதுவும் அவங்க தர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியும்? நீங்கள் கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம பண்ணித்தானுங்க ஆகணும், என்ன பண்ணுறதுங்க அப்படின்னாச்சு. அப்போ வந்து அவங்க வந்து இங்கே தான் எடுத்த இந்த பில்லு இந்தாங்க, இந்த சாரீ எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த சாரியோட விலை 12,000, அதை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லினா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு கட்டத்துக்கு மேலச்சு இந்த இதுக்காக இவ்வளோ நேரம் போராடுறதா, சரி உனக்கு தேவை காசு தானம்மா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியும் கொடுத்துட்றாங்க. சிலரெல்லாம் பாவங்க. அப்போதான் இந்த ஃபீல்டுக்கு வருவாங்க. அவங்கள போட்டு இவ்வளோ சிரமப்படுத்துறீங்க, இவ்வளோ பேசுறீங்க அப்படிங்கிறப்ப அவங்க வந்து மென்டலியாக ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுவாங்க. இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டும் போயிடுவாங்க. நான் அவங்ககிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சொல்லுங்க, தப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சொல்லணும். அந்த தப்புக்கான பொறுப்பை நம்ம தான் ஏற்றுக்கணும். ஆனால் அவங்கள போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க, ரொம்ப திட்டாதீங்க. பிள்ளைங்க பாவம் இல்லையா? நாங்கள்லாம் எல்லாத்தையும் பார்ப்போம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வைங்க. ஏன்னா எத்தனை ஆளுகளை பார்த்தாச்சு. எங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு ஓகேங்க. புதுசாக வந்த பிள்ளைகிட்ட பயந்துடுறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ அவங்க அதையே பண்ணிடுறாங்க. அதே மாதிரி நீங்கள் டெய்லர்ஸும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவங்களோட துணிங்க அது 100 ரூபாயோ 10,000 ரூபாயோ அவங்க வந்து அந்த துணியை ரொம்ப ஆசைப்பட்டு இந்த துணியை நான் போடணும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வருவாங்க. நீங்கள் வந்து அதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறீங்க அப்படிங்கும்போது அதை அவங்களால ஏற்றுக்க முடியாது. அது அவங்களுக்கு அப்படி தான் வேணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸுங்கிறதே அவங்களோட கனவு. அந்த ட்ரெஸ் எடுக்கிறப்பவே அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க, இந்த ட்ரெஸ் எனக்கு இப்படி தான் வேணும், இதை இப்படி தான் அவுட்புட் வேணும்னு சொல்லி எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அவங்க யோசிப்பாங்க இல்லையா. அப்போ அந்த ட்ரெஸ்ஸை நம்ம ஏதாவது பண்ணிடுறோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அப்படி தான் கோபம் வரத்தான் செய்யுங்க. கிச்சனுக்குள்ளே ஒரு பொருளை நாம் வச்சுட்ருப்போம், அடுத்தவங்க வந்து நகர்த்தி வச்சுட்டாலே நமக்கு எவ்வளோ கோபம் வரும். அதே மாதிரி நமக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸை யாராவது எடுத்து போட்டுட்டா எவ்வளோ கோபம் வரும். அதே நம்ம அந்த ட்ரெஸ்ஸை ஏதாவது சொதப்பி அது போடவே முடியாத அளவுக்கு போயிடுச்சு அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு கோபம் வரத்தாங்க செய்யும். அந்த கோபத்தில் வந்து அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கும்போது நாம் பொறுமையாக தான் பேசணும். அந்த இடத்துக்கு நம்ம வந்து சவுண்டாக பேச முடியாது. தப்பு தாங்க, நான் பண்ணினது தப்பு தான். இந்த தப்புக்கு நான் என்ன பண்ண முடியுமோ, என்ன இதுக்கு நஷ்டமோ உங்களுக்கு, அதை நான் எப்படி சரி பண்ணி தர முடியுமோ கண்டிப்பாக நான் சரி பண்ணி தரேங்க அப்படின்னு தான் அந்த இடத்துல நம்ம பேச முடியுமோ தவிர, அந்த இடத்துல ஆமாம் அப்படி தான் ஆயிடுச்சு, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, பேசாமல் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. அது நாம் பண்ணுற பிஸ்னஸ்க்கு அழகும் கிடையாதுங்க. அதனால கஸ்டமர்ஸாக இருந்தாலும் சரி, டெய்லர்ஸாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.